இன்று சர்வசக்திவான் பாபா தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளை சர்வசக்திகளின் கஜானா கொடுக்க வந்திருக்கிறார். சர்வசக்திகளின் கஜானாவை குழந்தைகளுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். சர்வசக்திகளின் கஜானா எவ்வளவு எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நொடியில் என்னுடைய பாபா என்பதை அறிந்து கொண்டீர்கள். பாபா சொல்கிறார், என்னுடைய குழந்தை, இதிலேயே கஜானாவினுடைய எஜமானனாக மாறிவிட்டீர்கள். ஒரு வார்த்தையிலேயே பொக்கிஷத்திற்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள். எனவே ஒவ்வொரு குழந்தையிடமும் அனைத்து கஜானாக்களும் பொக்கிஷங்களும் எப்போதும் கூடவே இருக்கிறது தானே? போதை இருக்கிறதா? எது அப்பாவின் கஜானாவோ அது என்னுடைய கஜானா. இப்போது செக் பண்ணுங்க. பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கிறார். ஒன்று கூட குறையவில்லை. ஆனால் அந்த அனைத்து கஜானாக்களையும் எல்லா கஜானாவும் ஒவ்வொருவரிடமும் எப்போதும் கூடவே இருக்கிறதா?
அல்லது ஏதாவது கஜானா இருக்கிறது, और कोई खजाना மற்ற கஜானா कम है। குறைவாக இருக்கிறது. बाप दादा ने तो दिए, பாப்தாதா கொடுத்து விட்டார். लेकिन हर एक के पास ஆனால் ஒவ்வொருவரிடமும் सर्व खजाने அனைத்து பொக்கிஷங்களும் सदाई है। எப்போதும் இருக்கிறதா? और सर्व खजाने மேலும் அனைத்து கஜானாக்களும் समय पर நேரப்படி कार्य में காரியத்தில் लाते रहते हो। கொண்டு வந்து கொண்டே இருக்கிறீர்களா? मालिकों की எஜமானர்களின் ऑर्डर करो, எஜமானராகி கட்டளையிடுங்கள். तो समय पर அப்போது நேரப்படி खजाना கஜானா अनुभव में அனுபவத்திற்கு வரும். दादा ने பாப்தாதா அவர்கள் चारों ओर के நாலாபுறங்களிலும் बच्चों के உள்ள குழந்தைகளுக்கு सेवा का उमंग குழந்தைகளின் சேவையினுடைய உற்சாகத்தை देखा भी, பார்க்கவும் செய்தார், கேட்கவும் செய்தார். சேவையின் உற்சாகத்தை பார்த்தார், கேட்டார். चैलेंज कर रहे சவால் விடுகிறீர்கள். இப்போது परिवर्तन மாற்றம், பரிவர்த்தன் हुआ कि हुआ। நடந்து விட்டது. चैलेंज बहुत अच्छी कर रही है। ரொம்ப நன்றாக சவால் விடுகிறீர்கள். बाप दादा பாப்தாதா देख देख பார்த்து பார்த்து बच्चों के उमंग उत्साह को குழந்தைகளுடைய ஊக்க உற்சாகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷமடைகிறார். और गीत क्या गाते हैं? அப்புறம் என்ன பாட்டு பாடுறாரு? वाह बच्चे वाह, ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற பாடல் பாடுகிறார். साथ साथ கூடவே बाप दादा ने देखा, பாப்தாதா பார்த்தார்கள். चैलेंज तो बहुत अच्छी कर रही है उमंग उत्साह से। சேலஞ்சு ரொம்ப நல்லா ஊக்க உற்சாகத்தோடு செய்கிறீர்கள். लेकिन ஆனால் साथ में கூடவே
குழந்தைகளின் स्वयं में தனக்குள் सर्व धारणाओं का सफलता का சர்வ தாரணைகளின் வெற்றியை स्वरूप भी देखा। வெற்றி சொரூபத்தையும் பார்த்தார். आप सब भी நீங்கள் எல்லோரும் கூட अपने உங்களுடைய संपन्न நிறைந்த फलता का स्वरूप மற்றும் வெற்றிகரமான சுரூபத்தை जानते हैं। அறிந்திருக்கிறீர்கள். क्योंकि ஏனென்றால் सारे निमित्त बने हुए बच्चे எல்லா நிமித்தமாய் இருக்கும் குழந்தைகளும் सदा எப்போதும் संपन्न நிறைவாக और सफलता मूर्त மற்றும் வெற்றி மூர்த்தியாக बन गए हैं மாறிவிட்டீர்கள். कि बनना है। இல்லை ஆக வேண்டுமா, மாற வேண்டுமா? क्यों? ஏன் कि सुखमय संसार சுகமயமான உலகம் का आधार स्वरूप சுகமயமான உலகத்தினுடைய ஆதார சுரூபம் बच्चे குழந்தைகள் நீங்களே. तो बाप दादा ने எனவே பாப்தாதா அவர்கள் सर्व बच्चों की रिजल्ट देखी। அனைத்து குழந்தைகளின் ரிசல்ட்டை பார்த்தார். आधार मूर्त हो, நீங்கள் ஆதாரமூர்த்தியாக இருக்கிறீர்கள். थोड़े से बच्चे नहीं, கொஞ்சம் பேர் மட்டும் கிடையாது, सर्व बच्चों का அனைத்து குழந்தைகளும் चैलेंज है। சவால் விடுகிறீர்கள், சேலஞ்ச் செய்கிறீர்கள். நாங்கள் सुखमय संसार சுகமயமான உலகத்தை கொண்டு வருவதற்கு நிமித்தமாக இருக்கிறோம். बाप दादा எனவே பாப்தாதா सभी बच्चों से पूछते हैं, எல்லா குழந்தைகளையும் கேட்கிறார், कि सुखमय संसार சுகமய சுகமயமான உலகத்தை கொண்டு வருவதற்கு निमित्त बने हुए बच्चे நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளே, संपूर्ण சம்பூரண संपन्न முழுமையான நிறைவான आधार मूर्त ஆதாரமூர்த்தி बन गए हैं। ஆகிவிட்டீர்கள். जो बाप दादा की
எது பாப்தாதாவின் बच्चों में आशा है। பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது என்ன ஆசை இருக்கிறதோ हर बच्चा ஒவ்வொரு குழந்தையும் सफलता मूर्त हो, வெற்றி மூர்த்தியாக இருக்க வேண்டும். क्योंकि आप लोगों ने ஏனென்றால் நீங்கள் बाप के साथी बन தந்தைக்கு துணையாகி संकल्प किया है எண்ணத்தை எழுப்பியிருக்கிறீர்கள். और बड़ी खुशी से மேலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு चैलेंज किए। சவால் விட்டிருக்கிறீர்கள். परिवर्तन பரிவர்த்தன் நடந்துவிட்டது. மாற்றம் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது अपने से पूछो, என்று சவால் விடுகிறீர்களே. எனவே நீங்கள் உங்களை கேளுங்கள். विश्व परिवर्तन के निमित्त बचे உலக மாற்றத்திற்கு நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் स्व சுய संपन्न और संपूर्ण சுயம் நிறைவாகவும் முழுமையாகவும் तक बने। எந்த அளவு ஆகியிருக்கிறீர்கள். क्योंकि ஏனென்றால் राज्य स्थापन होना है, ராஜ்ய சிம்மாசனத்தை பெற வேண்டும். எனவே முதலில் राज्य के निमित्त ராஜ்யத்திற்கு आत्माएं ராஜ்யத்திற்கு நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்கள் निमित्त बनेगी। उसके बाद दूसरे निमित्त बन सकते। அவர்கள் நிமித்தமான பிறகு மற்றவர்களும் நிமித்தமாக முடியும். बाप दादा ने देखा எனவே பாப்தாதா பார்த்தார். कि अब இப்போது संपूर्ण बनने में சம்பூரணமாவதில் कुछ अड़चन रही हुई। கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. सेवा तो की, சேவை செய்திருக்கிறீர்கள். लेकिन ஆனால் सेवा के रिजल्ट में சேவையின் ரிசல்ட்டில் உங்களுடைய
துணைவராக எத்தனை பேர் ஆகியிருக்கிறார்கள்? கணக்கு பாருங்கள். கணக்கு பாருங்கள். எதை கேட்கிறீர்களோ அதை எதை கேட்கிறார்களோ அவர்கள் எத்தனை பேர் சமீபத்தில் வருகிறார்கள்? பாப்தாதா குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆனால் இப்போது சேவையினுடைய ரிசல்ட்டில் இன்னும் தீவிரத்தை கொண்டு வர வேண்டும். மற்றபடி நேரம் ஆத்மாக்களுக்கு அவ்வளவு நெருங்கிய சம்பந்தத்திற்கு கொண்டு வருகிறது. அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போது பிரம்மா குமாரிகளின் கடமைகளை காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனால் பாப்தாதா முன்னரே சொல்லியிருந்தார், ஆஸ்தி ஆத்மாக்களுக்கு தந்தை மூலமாக கிடைக்க வேண்டும். சொத்து ஆஸ்தி அப்பா மூலமாக குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். எனவே தந்தையை அறிய வேண்டும், அப்பாவை அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நேரத்தை அறிய வேண்டும், சுயமரியாதையை அறிய வேண்டும். அப்போது ஆஸ்திக்கு அதிகாரி ஆக முடியும். இப்போது தந்தை வந்திருக்கிறார்.
ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார், வழங்கிக் கொண்டிருக்கிறார். இது புத்தியில் வர வேண்டும். அப்போதே ஆஸ்தி பெறுவார்கள். ஆஸ்தி பெற்று ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். நாலாபுறமும் இந்த சத்தம் பரவ வேண்டும். எந்த பாட்டு பாடுகிறீர்களோ நமது பாபா வந்துவிட்டார், நமது அப்பா வந்துவிட்டார். இப்போது பாப் தாதா இந்த ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறார். மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. சேவையின் லாபம் கிடைத்துவிட்டது. முயற்சியினுடைய பலன் கிடைத்துவிட்டது. ஆனால் இப்போது அது தந்தை வரை வந்து சேரவில்லை. இதற்கு ஏதாவது திட்டமிடுங்கள். தந்தையினுடைய பிரத்யட்சம் வெளிப்பாடு எப்படி கொண்டு வருவது? ராஜதானி ராஜதானியில் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் ராஜதானியில் ராஜ்யம் செய்யக்கூடியவர்களும் தடையற்றவராகிவிட்டீர்களா? இப்போது மாற்றம். இப்போது மாற்றத்தினுடைய பட்டன். நாடகம் அழுத்துமா? எவரடி? நாடகம் அழுத்தினால் எவரடியா? பட்டனை அழுத்தலாமா? என்ன நினைக்கிறீர்கள்? என்ன நினைக்கிறீங்க? அழுத்தலாமா? பட்டனை அழுத்தலாமா? எவரடியா? ஏனென்றால் எல்லோரும் தயாராக வேண்டும். ராஜ அதிகாரியும் ராயல் ஃபேமிலியும்
ராயல் பிரஜைகளும் और साधारण प्रजा तो कोई बड़ी बात சாதாரண பிரஜைகள் ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. तो बाप दादा எனவே பாப் தாதா आज बच्चों से रिजल्ट पूछते हैं. இன்று ரிசல்ட் கேட்குறார். क्या समझते हो? என்ன நினைக்கிறீங்க? बाप दादा को बटन दबाने में तो देरी नहीं लगी. பாப் தாதாவிற்கு பட்டன் அழுத்துவதற்கு நேரம் பிடிக்காது. तो पहली लाइन क्या समझती है? முதல் வரிசையில் உட்கார்ந்திருப்பவர்கள் என்ன நினைக்கிறீங்க? समझती है. சக்திகள் என்ன நினைக்கிறீங்க? क्या समझते हैं? பாண்டவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? जवाब दो. பதில் சொல்லுங்க. पांडव जवाब दो. பாண்டவர்கள் பதில் சொல்லுங்கள். दबाए. அழுத்தலாமா? பட்டனத்தை அழுத்தலாமா? एवर रेडी है. எவர் ரெடியாக இருக்கீங்களா? பாபா நீங்கள் மாலிக் எஜமானர். உங்களுக்கு அழுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அழுத்தி விடுங்கள் என்று நிர்வயர் சகோதரர் சொல்கிறாரு. பாப் தாதா बच्चों से पूछते हैं क्यों? குழந்தைகளிடம் ஏன் கேட்கிறார்? को तो राज में आना नहीं. பாபாவுக்கு ராஜ்யத்தில் வர வேண்டியதில்லை. ब्रह्मा बाप को आना है. பிரம்மா பாபாவிற்கு வர வேண்டும். बच्चे इसीलिए थोड़ा देर करवा रहे हैं कि जितना हो सके बाप दादा के साथ हम यहाँ अधिक से अधिक समय இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதனால் நீங்கள் நிறைய பேர், இன்னும் எவ்வளோ பேர், அதிகத்தில் அதிகமான பேர் பாபா கூட வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. बात तो अच्छी है. இந்த விஷயம் நன்றாக இருக்கிறது. ஆனால் समान बन के ஆனால் பாபாவுக்கு சமமாக மாறி பாபா கூடவே जीवन का अनुभव करें. வாழ்வினுடைய அனுபவம் செய்ய வேண்டும். இது வேண்டும் இல்லையா? அது இருக்கிறதா? तैयार है. தயாரா? सिर्फ आप नहीं, நீங்கள் மட்டும் கிடையாது, ஒருத்தர் மட்டும் கிடையாது. रानी है. ராஜதானி தயாரா? आप राज पर राज किस पर करेंगे? நீங்கள் யார் மீது ராஜ்யம் செய்வீர்கள்? राजधानी तो चाहिए ना. ராஜதானி வேண்டும் இல்லையா? तो साथी तैयार है. கூட இருக்கிறவங்களாம் தயாராக இருக்கிறாங்களா? எல்லாம் தயார். தயாரா? எல்லாரும் தயாரா? எல்லாரும் தயாராக இருக்கிறாங்கன்னு நிர்வாகர் சகோதரர் சொல்கிறார். எல்லாரும் தயாரா என்று பாபா கேட்கிறார். संपन्न बनने में तैयार है. நிறைவாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறீங்களா? अच्छा सभी நல்லது. எல்லோரும் सोच रहे हैं. யோசிக்கிறீங்க. कोई बात नहीं. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. बाप दादा जानते हैं பாப்தாதாவிற்கு தெரியும். कि अभी भी இப்போது கூட एवर रेडी ரெடியாக இருக்கிறீங்க. रेडी बनना पड़े. எவர் ரெடியாக வேண்டும்? जो बाप दादा ने பாப்தாதா எதை? दो बातें कही थी ரெண்டு விஷயங்களை சொன்னார். कि सेकंड में நொடியில் फुल स्टॉप முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் लगाने वाले வைப்பவர்கள் बच्चे चाहिए.
வைக்கும் குழந்தைகள் தேவை. நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய குழந்தைகள் தேவை. व्यर्थ संकल्पों का வீண் எண்ணங்களின் नाम निशान न रहे। பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. जिसको भी யாருக்கும் संदेश देते हो செய்தி கொடுக்குறீங்க இல்லையா, ஒருவருக்கு செய்தி கொடுக்கும்போது அவர் संदेश सुन செய்தி கேட்டு परिवर्तन करने के उमंग उत्साह में आ जाए। மாற வேண்டும் என்ற ஊக்க உற்சாகத்திற்கு வர வேண்டும். बाप दादा இப்போது பாப்தாதா ये रिजल्ट चाहते, இந்த ரிசல்ட்டை விரும்புகின்றார். इसके लिए இதற்காக பாப்தாதா बच्चों को குழந்தைகளுக்கு राय देते हैं, ஆலோசனை தருகிறார், அறிவுரை தருகிறார், आज्ञा भी करते हैं। கட்டளையும் கொடுக்கிறார். அறிவுரையும் கொடுக்கிறார், கட்டளையும் கொடுக்கிறார். सेवा करते हो, சேவை செய்கிறீர்கள், लेकिन जिनकी भी सेवा करते हो ஆனால் யாருக்கு நீங்கள் சேவை செய்தாலும் एक ही समय पर ஒரே நேரத்தில் तीन रूपों 3 ரூபங்களில் रीत से सेवा 3 வகையில் சேவை செய்யுங்கள். 3 ரூபத்தில் 3 வகையில் சேவை செய்யுங்கள். 3 ரூபங்கள் knowledgeable, நாலேஜ்ஃபுல், powerful பவர்ஃபுல் और loveful। மற்றும் லவ்ஃபுல். நாலேஜ்ஃபுல், பவர்ஃபுல், லவ்ஃபுல். रूपों से இந்த 3 ரூபங்களை கொண்டு सेवा करो சேவை செய்யுங்கள். और तीनों रीत से 3 வகை, सेवा करो। 3 வகையில் சேவை செய்யுங்கள். 3 रीत है அந்த 3 வகை मनसा மன वाचा कर्मणा। மனம், சொல், செயல். एक ही समय ஒரே நேரத்தில் सिर्फ वाणी से सेवा नहीं, வெறும் வார்த்தை மூலமாக மட்டும் சேவை கிடையாது. लेकिन ஆனால் वाणी के साथ வார்த்தையோடு கூடவே मनसा सेवा भी மன சேவையும் साथ साथ கூடவே இருக்க வேண்டும். पावरफुल माइंड हो। பவர்ஃபுல் மைண்ட் இருக்க வேண்டும். तो अभी आवश्यकता அது இப்போது அவசியமாக இருக்கிறது. एक ही समय ஒரே நேரத்தில் मनसा पावरफुल हो, மனம் சக்திசாலியாக இருக்க வேண்டும். जिससे आत्माओं की भी मनसा परिवर्तन हो जाए। அதனால் ஆத்மாவினுடைய மனதிலும் மாற்றம் வர வேண்டும். वाणी द्वारा வார்த்தை மூலமாக
எல்லா ஞானமும் தெளிவாக வேண்டும். और कल्पना द्वारा कर्म द्वारा மேலும் செயல் மூலமாக सेवा से சேவை செய்து वो आत्माएं அந்த ஆத்மாக்கள் अनुभव करें அனுபவம் செய்ய வேண்டும். कि सचमुच உண்மையாகவே हम अपने நான் என்னுடைய परिवार में पहुंच गए. குடும்பத்திற்கு வந்துவிட்டேன் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். நான் என்னுடைய உண்மையான குடும்பத்திற்கு வந்திருக்கிறேன் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட வேண்டும். परिवार की फीलिंग குடும்பத்தினுடைய உணர்வு आने से வருவதால் नजदीक के साथी बन जाए. நெருங்கிய துணைவராகி விடுவார். तो बाप दादा अभी எனவே பாப்தாதா இப்போது एक ही समय ஒரே நேரத்தில் रूप की सेवा 3 ரூபத்தினுடைய சேவையை ஒரே நேரத்தில் செய்வதை பார்க்க விரும்புகின்றார். हो सकता है முடியும் தானே? हो सकता है. முடியுமா? हाथ उठाओ. கை உயர்த்துங்கள். हो सकता है முடியுமானால் கை உயர்த்துங்கள். अभी बाप दादा ने रिजल्ट में देखा இப்போது பாப்தாதா ரிசல்ட்டில் பார்த்தாங்க. वाणी द्वारा வார்த்தை மூலமாக नॉलेजफुल बनते हैं. நாலேஜ்ஃபுல் ஆகிறார்கள். लेकिन ஆனால் परिवार के साथी बने. குடும்பத்தினுடைய துணையாக ஆக வேண்டும். इसमें இதில் अभी இப்போது टाइम लगता है. நேரம் பிடிக்கிறது. तो बाप दादा ने देखा எனவே பாப்தாதா பார்த்தார்கள். कि समय के चैलेंज के साथ நேரத்தினுடைய சவாலோடு கூடவே अभी இப்போது सेवा में சேவையில் ऐसी सेवा करो இந்த மாதிரி சேவை செய்யுங்கள். जो அதனால் एक ही समय ஒரே நேரத்தில் तीनों सेवा द्वारा 3 விதமான சேவை மூலமாக प्राप्ति का अनुभव करो. பிராப்தியை அனுபவம் செய்ய வேண்டும். तो सभी எனவே எல்லோரும் मिलने के लिए சந்திப்பதற்காக उमंग उत्साह से पहुंच गए. ஊக்க உற்சாகத்தோடு வந்து சேர்த்து விட்டீர்கள். எனவே பாப்தாதா बच्चों का उमंग देख குழந்தைகளுடைய உற்சாகத்தை பார்த்து खुश है. மகிழ்ச்சி அடைகிறார். अभी இப்போது अटेंशन देना है. கவனம் கொடுக்க வேண்டும். संपन्न और संपूर्ण சம்பன் அவர் சம்பூரன் நிறைவாகவும் முழுமையாகவும் ஆக வேண்டும். ஏனென்றால் எப்போது कम से कम மிக குறைந்ததாவது 108 108 माला 108 மணி மாலை तैयार कर सकूं. தயாராக வேண்டும். குறைஞ்சது 108 மணி மாலையாவது தயாராக வேண்டும். कर सकते
செய்ய முடியுமா? 108 की माला तैयार है 108 மணி மாலை தயாரா? तैयार है தயாரா? क्योंकि राजधानी ஏனென்றால் ராஜதானியில் राजा अधिकारी तो वही बनेंगे அவங்க தானே ராஜ்ய அதிகாரியாவார்கள். लिस्ट अभी निकाल सकते हो லிஸ்ட் இப்போ 108 रत्नों की 108 மணி மாலைகளுடைய லிஸ்ட் இப்போ எடுக்க முடியுமா? தயாரிக்க முடியுமா? निकाल सकते हैं தயாரிக்க முடியுமா? हाँ जी नहीं कहते हैं ஆஞ்சி சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. एक 108 108 अधिकारी ராஜ்ய அதிகாரிகள். फिर 16,000 பிறகு 16,000 108 108 राज अधिकारी के साथी ராஜ்ய அதிகாரிகளுடைய துணைவர்கள். फिर उसके बाद है அதற்கு பிறகு நம்பர் வார். तो बाप दादा எனவே பாப்தாதா अभी இப்போது समय प्रमाण நேரப்படி समय को समीप लाने वाले நேரத்தை அருகில் கொண்டு வரக்கூடிய குழந்தைகளின் यही चाहते हैं குழந்தைகளிடம் இதைத்தான் விரும்புகின்றார். 108 की माला एवर रेडी 108 மாலை மணி மாலை ரெடியாக இருக்கணும். எவர் ரெடியாக இருக்க வேண்டும்? பாபாவுக்கு சமமாக அவ்வளோ பேர் இருக்கீங்க இல்லையா? முதலாவது வரிசை निकाल सकती है 108 108 மணி மாலை தயார் கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். 108 மணி மாலையினுடைய லிஸ்ட்டை நீங்கள் கொண்டு வர முடியுமா? எனவே பாப்தாதா சொல்வதற்கு சாரம் இதுதான். अभी இப்போது हर एक को ஒவ்வொருவரும் தன்னுடைய तीव्र पुरुषार्थ कर தீவிர முயற்சி செய்து दृढ़ संकल्प करना है உறுதியான எண்ணம் கொண்டு கொள்ள வேண்டும். कि मुझे நான் என்னவென்றால் நான் आप समान பாபாவிற்கு சமமாக மாறியே தீர வேண்டும். क्योंकि बाप दादा ने ஏனென்றால் பாப்தாதா அவர்கள் सुना दिया है சொல்லிவிட்டார், कि अचानक परिवर्तन होना है திடீரென மாற்றம் ஏற்படும். के पहले அதற்கு मुன்பு कम से कम மிக குறைந்த அளவு जो सेवा के निमित्त बने हुए हैं யார் சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்களோ सोने हेड्स ஜோன் ஹெட் साथ में கூடவே सेंटर इंचार्ज சென்டர் இன்சார்ஜ் साथ में கூடவே उनके அவரது नजदीक के साथी நெருங்கிய துணைவர்கள் பாண்டவர்கள். डरेज नहीं बनते பாண்டவர்கள் சென்டர்ஹெட் ஆகிறதில்ல, ஆனால் कोई न कोई विशेष ஏதாவது விசேஷ कार्य के निमित्त बने हुए காரியத்திற்கு நிமித்தமாக மாறியிருக்கிறீர்கள். को विशेष அவருக்கு அந்த விசேஷ से देखते அவரை விசேஷ ஆத்மாக்கள் என பார்க்கிறார்கள். उन
அந்த பாண்டவர்களையும் अभी இப்போது तीव्र पुरुषार्थ कर தீவிர முயற்சி செய்து அந்த பாண்டவர்களும் தீவிர முயற்சி செய்து स्व परिवर्तन சுயமாற்ற की झलक சுயமாற்றத்தினுடைய ஜொலிப்பை स्टेज पर लाने पड़ेंगे। ஸ்டேஜ் மீது மேடை மீது கொண்டு வர வேண்டும், எல்லாருக்கும் காட்ட வேண்டும். वो रेडी है அதற்காக எவர் ரெடியாக இருக்கீங்களா? जो समझते हैं யார் நினைக்கிறீர்களோ कि ये कार्य तो करना ही है, இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும், को தன்னை आप समान தந்தைக்கு சமமாக, आप समान பிரம்மா பாபாவுக்கு சமமாக, फॉलो फादर ஃபாலோ ஃபாதர் करना ही है। செய்தே ஆக வேண்டும். செய்ய வேண்டும் தானே? उठाओ கை தூக்குங்க, கை உயர்த்துங்கள். हाथ तो इतने उठाते हैं खुश कर देते நல்ல கை தூக்கி சந்தோஷப்படுத்துகிறீர்கள், நல்லா செய்கிறீங்க. लेकिन हाथ के साथ ஆனால் கையோடு கூடவே दृढ़ संकल्प भी करो। உறுதியான எண்ணமும் கொள்ளுங்கள். दृढ़ता உறுதி, की शक्ति உறுதியினுடைய சக்தி बहुत सहयोग देती है। நிறைய உதவி செய்கிறது. बाप दादा खुश है எனவே பாப்தாதா மகிழ்ச்சியாக இருக்கிறார். में होशियार सभी கை உயர்த்துவதில் எல்லாரும் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிறீங்க. लेकिन ஆனால் अभी இப்போது दृढ़ता உறுதி, प्रैक्टिकल में लाएंगे। உறுதியை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். होशियार है न बच्चे, அதில் எல்லாரும் திறமசாலிகள் தானே? மன உறுதியை உறுதி கொள்ளவும் செய்கிறீர்கள். ஆனால் பிறகு दृढ़ता அந்த- भिन्न रूप में அந்த உறுதியானது விதவிதமான ரூபத்தில் बदल जाए। மாறிவிடுகிறது. ये हो गया, ये हो गया இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதாயிருச்சு, तो वो नहीं होता। இது நடக்கலைன்னா அது நடந்திருக்கும். बहुत होशियार இந்த சாக்குப்போக்கு சொல்வதில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறீங்க. तो अभी बाप दादा क्या चाहते हैं? எனவே இப்போது பாப்தாதா இதை விரும்புகிறார். अब अपना இப்போது உங்களுடைய बाप समान बनने का பாபாவுக்கு சமமாக மாறும் आवाजा மனம், சொல், செயலால் சம்பந்தம் உறவில் जो भी देखे, யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, जो भी मिले, யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ वो यही कह அவங்க இதை தான் சொல்லணும். ஆஹா, परिवर्तन हुआ। ஆஹா மாற்றமே, ஆஹா என்னவா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். बाप दादा को भी பாப்தாதாவிற்கும் अच्छा लगता है। பிடிச்சிருக்கு. जो बच्चे எந்த குழந்தை निमित्त बने हुए हैं, நிமித்தமாகி இருக்கிறார்களோ उनको
அவருக்கு करके भी खुशी होती है அவங்களை பார்த்து சந்தோஷம் வருகிறது. மேலும் मिलन में भी சந்திப்பிலும் खुशी சந்திப்பிலும் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுகிறது. तो आज எனவே இன்று क्या संकल्प किया என்ன எண்ணம் கொண்டீர்கள்? ஆகியே தீர வேண்டும். ब्रह्मा बाप समान பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். बनना है नहीं बनना ही है ஆவோம் என்பது கிடையாது, ஆகியே தீர வேண்டும். कोई भी बातें है என்ன விஷயம் வந்தாலும் சரி, बात के बजाय बाप को आगे விஷயத்திற்கு பதிலாக பாபாவை முன்னாடி வைங்க. तो सभी எல்லோரும் दूर बैठे हुए बच्चे தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள், नजदीक सामने बैठे हुए बच्चे நெருக்கத்தில் முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருவருக்கும் பாப் தாதா देख देख हर्षितों பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிறார். सभी बच्चे அனைத்து குழந்தைகளும் प्लान बहुत अच्छा बनाते நல்ல திட்டமிடுகிறீர்கள். अमृत वेले அமிர்த வேளை बहुत मीठी मीठी बातें करते ரொம்ப இனிமையான விஷயங்களை பேசுகிறீர்கள். மெஜாரிட்டி इतनी मीठी बातें करते हैं அவ்வளோ இனிப்பாக பேசுகிறீங்க. जो बाप भी बातें सुन कुर्बान हो जाते அந்த விஷயங்களை கேட்டு பாபாவும் அப்படியே பலியாயிடுறார். लेकिन पता है फिर क्या होता அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லவா? जब எப்போது कर्म के केंद्र में आते கர்ம சேத்திரத்திற்கு வருகிறீர்களோ, செயல் களத்திற்கு வருகிறீர்களோ, संबंध में आते சம்பந்தத்திற்கு வருகிறீர்களோ, सेवा में आते சேவைக்கு வருகிறீர்களோ, तो जो बातें आती है என்ன விஷயங்கள் வருகிறதோ उसमें அதில் थोड़ा थोड़ा கொஞ்சம் கொஞ்சம் बदल जाते हैं जो उस अमृत वेले का जो அமிர்த வேளையில் मगुत என்ன ஊக்க உற்சாகம் இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுது. அது செயல் करते செய்யும்போது, संबंध में आते சம்பந்தத்தில் வரும்போது थोड़ा थोड़ा बदल जाते கொஞ்சம் கொஞ்சம் மாறிவிடுகிறது. अभी இப்போது बाप दादा பாப் தாதா कार्य देते ஒரு காரியத்தை கொடுக்கிறார். करने के लिए तैयार होना செய்வதற்கெல்லாம் தயாராக இருக்கிறீர்களா? தலையாட்டுங்க.
கை தூக்குறீங்களா? தூக்குங்க, கை தூக்குங்க. नीचे करो। கையை கீழே போடுங்க. बाप दादा का संकल्प है பாப்தாதாவுடைய எண்ணம். कि एक मास के लिए ஒரு மாதத்திற்கு अपने को தன்னை, ஒரு மாதத்திற்கு தன்னை दृढ़ संकल्प के आधार से உறுதியான எண்ணத்தின் ஆதாரத்தில் भाव समान தந்தைக்கு சமமாக स्थिति में நிலையில், தந்தைக்கு சமமான நிலையில் स्थित कर सकते हो। நிலைப்படுத்த முடியுமா? நிற்க முடியுமா? ஒரு மாதம் कर सकते हैं செய்ய முடியுமா? कि ज्यादा जो समझते हैं யார் நினைக்கிறீங்க? एक मास दृढ़ता से ஒரு மாதம் மன உறுதியோடு, को साथी बनाना மன உறுதியை துணையாக்க வேண்டும். आपको सदा தந்தையை சதா सामने रखना। முன்னால் வைக்க வேண்டும். ब्रह्मा बाप பிரம்மா பாபா को नैनों में समाये रखना அவரை கண்களில் கலந்திருக்க வைக்க வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். और ब्रह्मा बाप ने क्या किया பிரம்மா பாபா என்ன செய்தார்? मनसा மனதால், वाचा வார்த்தையால், कर्मणा செயலால் वही करना है। அதையே செய்ய வேண்டும். चाहे कोई ने प्रैक्टिकल में देखा या नहीं देखा யாராவது நேரடியாக பார்த்தீங்களோ பார்க்கலையோ, लेकिन ஆனால் इस तो है ஞானம் இருக்கிறது இல்லையா? कोई भी कर्म करने के पहले எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக ये चेक करना पहले இதை செக் பண்ணணும். ब्रह्मा बाप का ये संकल्प रहा பிரம்மா பாபாவிற்கு எந்த எண்ணம் இருந்ததா? ये कर्म रहा இந்த வார்த்தை இருந்ததா? இந்த செயல் இருந்ததா? இந்த சம்பந்தம் இருந்ததா? இந்த தொடர்பு இருந்ததா? உறவு நட்பு இருந்ததா? पहले முதலில் सोचो யோசியுங்கள், पीछे करो। பிறகு செய்யுங்கள். हो सकता है முடியுமா? हाथ उठाओ इसमें இதில் கை தூக்குங்க. நல்லது. हो सकता है முடியுமா? माताएं தாய்மார்கள் நல்ல கை தூக்குங்க, உயரமாக கை தூக்குங்க. एक्सरसाइज अभी तो करती हो नैया இப்போ இங்கே எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லையா? उठाओ நல்ல நீளமாக கை தூக்குங்க. अच्छा நல்லது. आगे वाले भी उठाएंगे ना முன்னால் இருக்கிறவர்களும் கை தூக்குவீங்க இல்லையா? இல்லையா? उठाएंगे ना கை தூக்குவீங்க இல்லையா? जब मधुबन वाले எப்போது மதுவனத்தை சேர்ந்தவர்கள், மதுபன்காரங்க இதில் நம்பர் 1 வர வேண்டும். आगे मधुबन वाले बैठे हैं ना மதுபன்காரங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க இல்லையா? मधुबन की மதுவனத்திற்கு सिर्फ शांतिवन नहीं சாந்திவன் மட்டும் கிடையாது, जो भी है எதெல்லாம் இருக்குதோ एक मास ஒரு மாதம் निर्विघ्न தடையற்ற हर सेंटर भी
ஒவ்வொரு சென்டரும் தடையற்றதாக இருக்க வேண்டும். गुजरात की टीचर्स हाथ उठाओ. குஜராத் டீச்சர்கள் கை தூக்குங்க. நல்லது. गुजरात की टीचर्स குஜராத்தினுடைய டீச்சர்கள் समझते हैं कि हो सकता है, புரிஞ்சிருக்கீங்களா நடக்குமான்னு? இதில் கை தூக்குங்க. हो सकता है. முடியுமா? கை தூக்குங்க. இதில் கை தூக்குங்க. लंबा नहीं उठा रहे हैं. நல்லா உயரமாக கை தூக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நல்லா உயரமாக கை தூக்குங்க. நல்லது. हो सकता है. முடியுமா? अच्छा. நல்லது. பாப் தாதா खुश होते हैं மகிழ்ச்சி அடைகிறார். कि बच्चों को குழந்தைகளுக்கு बाप से தந்தையிடமிருந்து और मधुबन से மற்றும் மதுவனத்திலிருந்து दिल का प्यार உள்ளத்தின் அன்பு கொடுக்கப்படுகிறது. உள்ளத்தின் அன்பு இருக்கிறது. बहुत अच्छे. ரொம்ப நன்றாக இருக்கிறது. अभी गुजरात இப்போது குஜராத் कमाल करके दिखाना. அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும். इस एक मास के இந்த ஒரு மாதத்தில் रिजल्ट में ஒரு மாதத்தின் ரிசல்ட்டில் नंबर 1 आके दिखाना. நம்பர் 1 ஆக வர வேண்டும். वैसे नंबर 1 सबको आना है. அப்படி எல்லாருமே தான் நம்பர் 1 ஆக வேண்டும். मधुबन वाले नंबर 1 आएंगे ना. மதுபன்காரங்க நம்பர் 1 வருவீங்க இல்லையா? கை தூக்குங்க. கை தூக்குங்க. कुछ भी हो जाए, என்ன நடந்தாலும் சரி, क्या भी परिस्थिति हो, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, परिस्थिति आएगी. பிரச்சனை வரும். सुन रही மாயா கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? माया अपना रूप तो दिखाएगी, எனவே மாயா தன்னுடைய ரூபத்தை காட்டும். लेकिन ஆனால் माया का काम है आना. மாயாவுடைய வேலை வருவது, आपका काम है உங்களுடைய வேலை வெற்றி பெறுவது. ये नहीं कहना இதை சொல்லாதீங்க. ये हो गया वो हो गया. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இதை சொல்லாதீங்க. आएगा होगा. வரும், ஆகும். ये तो बाप दादा पहले ही सुना. இதை பாபா ஏற்கனவே சொல்லிடுறாரு. माया सुन रही है. ஏன்னா மாயா கேட்டுக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப கெட்டிக்காரி. लेकिन आप ஆனால் நீங்கள் माया कितने भी चतुर हो, மாயா எவ்வளவுதான் கெட்டிக்காரியாக இருந்தாலும் आप तो सर्वशक्तिवान के நீங்கள் சர்வ சக்திவானுடைய துணையாக இருக்கிறீர்கள். माया क्या करेगी? மாயா என்ன செய்யும்? बाप दादा எனவே பாப் தாதா जाओ अभी. बहुत अच्छा. நல்லது. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். तो सभी नंबर 1 लाना. எனவே எல்லோரும் நம்பர் 1 ஆக வேண்டும். नंबर नहीं बनना. யாரும் நம்பர் 2 ஆகக்கூடாது. எல்லாம் நம்பர் 1 ஆக வேண்டும். अच्छा. நல்லது. क्या करना? இப்போது என்ன செய்ய வேண்டும்? बाबा सेवा का टर्न भी गुजरात का ही है. சேவாட்டன் குஜராத். सेवा का टर्न गुजरात का ही. சேவாட்டன் குஜராத். तो गुजरात எனவே குஜராத் वाले காரர்கள் जैसे எப்படி समीप है
பக்கத்தில் இருக்கீங்க இல்லையா? समीप कौन है? எல்லாரையும் விட பக்கத்தில் இருக்கிறது யார்? குஜராத்து தான் பக்கத்தில் இருக்குது. तो यही எனவே पुरुषार्थ का लक्ष्य रखना முயற்சியுடைய லட்சியம் கொள்ள வேண்டும். कि हमें நாம் राज्य के अधिकारी परिवार के ராஜ்ய அதிகாரி குடும்பத்திற்கு அருகில் வர வேண்டும். ராஜ்ய அதிகாரி குடும்பத்தின் நெருக்கத்தில் வர வேண்டும். पुरुषार्थ क्या है? முயற்சி என்ன? आपको फॉलो करो தந்தையை பின்பற்றுங்கள். और दृढ़ता மேலும் மன உறுதி. दृढ़ता को नहीं भूलना। மன உறுதியை மறக்காதீர்கள். जहाँ दृढ़ता है எங்கே உறுதி இருக்கிறதோ सफलता है। அங்கே வெற்றி இருக்கவே இருக்கிறது. ஏற்கனவே இருக்குது. तो गुजरात तो எனவே குஜராத்து दादा को भी பாப்தாதாவிற்கும் प्यारा लगता है। பிரியமாக இருக்கிறது. एक विशेषता के कारण ஒரு விசேஷத்தின் காரணத்தால் दादा को प्यारा लगता है। பாப்தாதாவிற்கு பிரியமாக இருக்கிறது. कभी भी எப்போது வேண்டுமானாலும் समय भी எந்த நேரம் வேண்டுமானாலும் बुलाओ கூப்பிட்டா आवश्यकता அவசியமாக இருந்தால் राधा सरोजन உடனே குஜராத் வந்து சேர்ந்துடுறீங்க. नजदीक का फायदा उठाते हैं। பக்கத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ऐसे ही அதே போல் सदा बाप के சதா பாபாவிற்கு फॉलो करने वाले பாபாவை பின்பற்றும் ठीक रहना। பின்பற்றுவதிலும் பக்கத்தில் இருக்க வேண்டும். जो बाप ने किया பாபா எதை செய்தாரோ करते रहे। அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். फॉलो फादर தந்தையை பின்பற்ற வேண்டும். अच्छा நல்லது और क्या करना है? நல்லது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? बाबा डबल विदेशी भाई बहनें भी बैठे हैं। டபுள் விதேசி சகோதர சகோதரி विदेशी भाई बहनें उठेंगे। டபுள் எல்லா டபுள் விதேசி சகோதர சகோதரி எழுந்துறீங்க. நல்லது. हाथ उठाओ। கையை உயர்த்துங்கள். நல்லது. बहुत अच्छा है। विदेश में வெளிநாட்டில் बाप दादा ने देखा है இப்போது பாப்தாதா பார்த்தார்கள். कि जो बाप दादा ने कहा பாப்தாதா எதை சொன்னாரோ आस पास कोई அங்கும் இங்கும் छोटे स्थान भी नहीं रहने चाहिए। சின்ன இடம் கூட மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். तो बाप दादा ने रिजल्ट में देखा எனவே பாப்தாதா ரிசல்ட்டில் பார்த்தாரு. अभी இப்போது छोटे சின்ன சின்ன स्थानों में भी இடங்களிலும் கூட आस पास அக்கம் பக்கத்தில் वृद्धि வளர்ச்சி हो रही। ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. इसलिए எனவே बाप दादा பாப்தாதா सेवा की मुबारक சேவை செய்ததற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்.
மேலும் நிர்விக்னமாக இருப்பதற்கு बस में உங்களுக்குள் रुआनियान करते हैं, உரையாடல் செய்கிறீர்கள். वो भी अच्छी है. அதுவும் நன்றாக இருக்கிறது. भी सिर्फ இப்போது வெறும் जिद्दी बच्ची को काम है. ஜெயந்தி குழந்தைக்கு வேலை இருக்குது. ஒவ்வொரு மாதமும் सेंटर ஒவ்வொரு சென்டரையும் की रिजल्ट சென்டருடைய ரிசல்ட்டு दी रही. கேட்டுக்கிட்டே இருக்கணும். जो मधुबन से रिफ्रेशमेंट ली वो कायम है. மதுபனிலிருந்து கேட்ட ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நிலையாக இருக்குதா இல்லை குறைஞ்சிருதா? साथी बनाने वाले அவர்களை துணையாக மாற்றுங்கள். करते रहते हैं. செய்துக்கிட்டே தானே இருக்கிறீங்க. एक एक सेंटर का करना ऐसे नहीं, ஒவ்வொரு சென்டருக்காக காரணமும் அப்படி கிடையாது. वो नहीं. எங்கே ஏதாவது நடக்குது அப்படி கிடையாது. ஆனால் नहीं होता है उनसे, எங்கே எதுவும் நடக்கலையோ அவங்கள்ட்டையும் கேட்கணும். क्योंकि तो ஏனென்றால் தூரத்தில் இருக்காங்க இல்லையா, अटेंशन है. கவனம் இருக்கிறது. दादा ने देखा है अटेंशन है, கவனம் இருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஆனால் थोड़ा बढ़ा दे. இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க வேண்டும். अभी இப்போது समय ना सिखा रहा है. நேரம் சிக்கலாகி கொண்டிருக்கிறது. எனவே கவனம் கொடுக்க கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டும். நல்லது. वालों को வெளிநாட்டுக்காரர்களுக்கு பாப்தாதா உளமாற வாழ்த்துக்களையும் शरद में மேலும் முயற்சியில் दी कला की मुबारक. உயரும் கலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். अच्छा बैठ जाओ. நல்லது, உட்காருங்க. பாப்தாதா अभी सभी बच्चों को இப்போது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு श्रेष्ठ संकल्प உயர்ந்த எண்ணத்தை आने चाहिए சொல்ல விரும்புகின்றார். कि अभी இப்போது स्वयं भी தானும் निर्विघ्न रहो. தடையற்றவராக இருக்க வேண்டும். अपने साथियों को மேலும் தன்னோடு இருப்பவர்களுக்கும் சம்பந்தத்தில் வருகிறவர்களையும் निर्विघ्न बनाओ. தடையற்றவராக மாற்ற வேண்டும். को समीप लाओ. நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். दुख और अशांति துக்க அசாந்த் பாப்தாதா जो का देख नहीं सकता. குழந்தைகளுடைய துக்க அசாந்தியை பாப்தாதாவால் பார்க்க முடியாது. अभी अपना राज இப்போது தன்னுடைய ராஜ்யத்தை जल्दी से जल्दी எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பூமிக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் ராஜ்யத்தை. दादा को பாப்தாதாவிற்கு हर बच्चा प्यारा. ஒவ்வொரு குழந்தையும் பிரியமானவரே. लास्ट नंबर கடைசி நம்பர் बच्चा जो है குழந்தை யாராக இருக்கிறார் அவரும் ரொம்ப பிரியமானவரே. क्योंकि कमजोर है ना, ஏனென்றால் பலவீனமாக இருக்காங்க இல்லையா. पर और ही रहम ज्यादा है. யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க மேலே அதிக இறக்கப்படுவாங்க. आप सभी भी நீங்கள் எல்லோரும் கூட
எப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும், சுபாவமுடையவர்களாக இருந்தாலும், ஆனால் என்னுடையவராக இருக்கிறீங்க, என்னுடையவங்க. இப்படி பாபா நம்முடையவரோ அதே போல் குடும்பமும் நம்முடையது. எனவே அதற்கு சுபாவ சமஸ்காரத்தை பார்க்காமல் அவருக்கு இன்னும் உதவி செய்யுங்கள். சத்பாவனை கொடுங்கள், நல்ல உணர்வு வையுங்கள், சுபபாவனை கொடுங்கள். நல்லது. முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது தூர உட்கார்ந்து கொண்டு பார்க்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனக்கு முன்னால் பார்த்து, தன் முன்னால் பார்த்து திருஷ்டியும் கொடுக்கிறாரு, வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார். நல்லது.